Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS BDS counseling processல ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், இந்த கலந்தாய்வில் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சந்தேகம் இருக்கும். என்ன ரீசன்னால இந்த சந்தேகம் எல்லாம் இருக்குதுன்னா, இட் இஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாக இருக்கு. இந்த ப்ராசஸில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தினமும் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராம் 9 PM to 10 PM 9 PM to 10 PM 9363446385 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேரண்ட்ஸுக்கு சந்தேகம் இருக்கு, நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது என்ன சந்தேகம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம கேட்கலாம். ஆல்ரெடி ஒரு 5 கால் வந்துருச்சு. ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷனுக்காக நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணாமல் இருந்தேன். சார் வணக்கம் சார். என்ன சந்தேகம் சார்? என்ன சந்தேகம் சார்? சார் நான் திருவண்ணாமலை இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் என் பாப்பா வந்து இப்போ +2 வந்து நீட் எழுதிருக்காங்க. ஓகேங்க சார். இப்போ மார்க் வந்து டோட்டல் கூட்டி பார்க்கும்போது வந்து 385 மார்க் வருதுன்னு சொல்றாங்க சார். இப்போ என்ன மேனேஜ்மெண்ட் என்ன கிடைக்குமா சார்? மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. என்ன கேட்டகரி சார் நீங்க? இப்போ எம்பிசி சார். நாங்க எம்பிசிக்கு மேபி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டால மேபி பார்டர்ல வரும், உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு 420 430 கீழே வருமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கும் சார், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க சார். இப்போ மேனேஜ்மெண்ட் கூட நாங்களுக்கு இப்போ அந்த கற்பக விநாயகா, பிஎஸ்சி அந்த மாதிரி கிடைக்குங்களான்னு சொல்லிட்டு ஒரு இது சார். அந்த மாதிரி கிடைக்காது சார், கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். பட் ரேங்க் லிஸ்ட் வரட்டும் சார், அப்பதான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மேனேஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 300 வரைக்கும் கிடைக்கும் சார். மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து சார் இப்போ ஆல் இந்தியா கோட்டால போடலாங்களா, இப்போ ஸ்டேட் கோட்டால போடலாம் சார்? அதுக்கு இல்ல சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து 18-20 லட்சம் வருங்க. ஆல் இந்தியா கோட்டால வந்து பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா வராது, டீம்டு யூனிவர்சிட்டி தான் வரும். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 25 லட்சம் 27 லட்சம் வந்துருக்கும் சார். ஓஹோ, அப்போ ஆல் இந்தியா கோட்டால போட முடியாதுங்களா? இல்ல, ஆல் இந்தியா கோட்டால போடலாம் சார். தமிழ்நாடு காலேஜினுடைய பிரைவேட் காலேஜினுடைய சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டால வராது, ஸ்டேட் கோட்டால தான் வருங்க. அதுல வந்து நம்ம அதை விட ஃபீஸ் அதிகமாகும். அது டீம்டு யூனிவர்சிட்டி தான் சார் ஆல் இந்தியா கோட்டால வரும். சரிங்க சார். சரிங்க சார். அது வந்து 28 லட்சம், ஹாஸ்டலோட 25 இருந்து 28-30 வரைக்கும் வந்துடும் சார். சரிங்க சார். அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நம்ம போட்டா கூட நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நீங்க 2 அப்ளிகேஷன் போடுங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. ஸோ அதுல மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கும் சார் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூங்களா. அப்போ என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேட் காலேஜஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டால நம்ம சீட் எடுக்க முடியுமானா அப்படி கிடையாது. ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது டீம்டு யூனிவர்சிட்டி தான் போய் எடுக்க முடியுங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? என் பொண்ணு நீட்ல 420 வரும்னு சொல்றாங்க, பிசி கம்யூனிட்டி. 420 கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியாது. செல்ஃப் ஃபைனான்சிங் பார்டர்ல தான் இருக்குங்க. ஏன்னா 150 மார்க் குறைஞ்சாதான் கிடைக்கும். 150 குறையுமானா 450 வரைக்கும் சூறா சொல்லலாம். 450 செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும். பட் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, பார்டர்ல இருப்பீங்க. 450 கீழே அது கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் பிரைவேட் காலேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் வந்து எடுக்காம விடுறாங்கிறது இருக்குங்களா, அது ரிப்பீட் போவாங்க. ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் மாறுபடும். பட் ஒரு உறுதியா சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு 50% தான் சான்ஸ் இருக்குங்க. 420 அதனால தான் சொல்றேன். நீங்க 450னா, பட் நான் வந்து 450 ஒரு சேஃப் சைடு சொல்றேன். நீங்க பிளான் பண்ணிருக்கா, மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. மேனேஜ்மெண்ட்ல இது பிஎஸ்சி மாதிரி கிடைக்குங்களா? மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு நம்ம எப்படின்னா, மேனேஜ்மெண்ட்ல கவர்மெண்ட் கோட்டா மார்க்கை பொறுத்து நமக்கு மாறுபடுங்க. கண்டிப்பா பிஹெச்டி, கேஎம்சிஹெச் அந்த மாதிரி கிடைக்கலன்னா வேலம்மாள் மாதிரி கிடைக்கும். ஏதோ மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு 400க்கு மேல நல்ல காலேஜ் கிடைக்கும். அதான் டவுட்டுங்க. கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா கூட நீங்க மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல காலேஜஸ் நிறைய இருக்கு. அதாவது பிஹெச்டி, கேஎம்சிஹெச் அப்படின்னா கொஞ்சம் காம்படிஷன். கேரளால இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரதுனாலங்க மேனேஜ்மெண்ட் பொறுத்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல நீங்க போகும்போது எல்லா ஸ்டேட்ல இருந்து வராங்க இல்லைங்களா. யூஸ்ஃபுல்லா நமக்கு பிஹெச்டிக்கும் கேஎம்சிக்கும் காம்படிஷன் வந்து கேரளால இருந்து நிறைய வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு காம்படிஷன் இருக்கு. மற்ற காலேஜஸ்ல நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நீங்க தாராளமாக 400க்கு மேல மேனேஜ்மெண்ட் சீட்டு நல்ல காலேஜ் கிடைக்கும். நீங்க ஒன்றும் ஒரே பண்ண வேண்டியிருக்காரு. கவர்மெண்ட் கோட்டாலே நீங்க 2 அப்ளிகேஷன் போட்டுக்குங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கும் போட்டுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போட்டுக்குங்க. எது நமக்கு பெட்டரா வருதோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க ஓகேங்க சார். இன்னொரு டவுட், இந்த கற்பகம் காலேஜ் வந்து நமக்கு பிசிக்குலாம் அங்க போக முடியாதுங்களா? நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க? நாங்க தமிழுங்க. கற்பகம் காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டியில் கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து தெலுங்கு மைனாரிட்டியில் கொடுக்கறனால தெலுங்கு பேசுறவங்க தான் போக முடியுது. சம்டைம்ஸ் ஒரு 10 சீட் 20 சீட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. சரி சரிங்க, அதான் அப்படிதான் சொன்னாங்க. அதனாலதான் நமக்கு கிடைக்குமா என்னங்கிறத உங்ககிட்ட தெரிஞ்சுக்குவோன்ட்டுங்க. அதுல 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு 15 சீட்ல தெலுங்கு மைனாரிட்டியில் கொடுப்பாங்க. பட் அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க தாராளமா அதுல தெலுங்கு மைனாரிட்டி தாண்டி ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தா நமக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். அதாங்க. ஓகேங்க சார். ஓகே. எங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? ஈரோடுங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணுங்க, என்ன டீடைல்ஸ்லாம் ஹெல்ப் பண்றோம். சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ. இப்போ 450க்கு கீழே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பிசிக்கு கிடைக்குமானா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் பார்டரில் இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்லேருந்து வர்றதுனால ஒவ்வொரு வருஷம் ப்ரிடிக்ஷன் பண்ணாலுமே அதில் சேஞ்சஸ் வருங்க. அது மற்ற மாநிலத்திலேருந்து எஸ்பெஷலி கேரளாலேருந்து பிஹெச்சிக்கும் கேஎம்சிஹெச்க்கும். வணக்கம் சார், சொல்லுங்க. நாங்களே தான் சார் அதுல பேசிட்டோம் சார். இது வேற நம்பருங்களா? ஓகே, பரவாயில்லைங்க. நான் திருப்பி கால் பேக் பண்ணிட்டே இருப்பேன். யாராவது கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கால் பேக் பண்ணுவேன். ஓகேங்க, அதனால தான் சொல்லிட்டேங்க. பரவாயில்லைங்க. ஓகே. நம்ம வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா திருப்பி நம்ம டைம் இருந்ததுன்னா திருப்பி கால் பேக் பண்ணுவோம். ஏன்னா பெற்றோர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நம்மளுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. எஸ்பெஷலி கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும். நம்ம சேஃப் சைடு கட் ஆஃப் சொல்றோம். பொறிகளாக இருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். பையன் வந்துட்டு 517 வருங்கிறாரு, பிசி கேட்டகரி. 517 பிசிக்கு கிடைக்கும் சார். கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கா சார்? கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 520 ரேஞ்சில் வாய்ப்பு இருக்கு. நான் வந்து அதான் சார், நான் சார் மற்ற சேனல்ஸ் சொல்றதை விட நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்றேன் ஜென்ரலாகவே. இப்போ கமெண்ட்ஸ் பார்த்தா கூட தெரியும் சார். நான் ஒரு 100 மார்க்கு தான் மைனஸ் பண்ணி சொல்றேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் போகிற மாதிரி இருந்தால் பிளான் பண்ணி வச்சுக்கிறக்காக தான். ஒருவேளை நமக்கு 500 வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் நார்த் இந்தியன் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னுமே ரொம்ப குறைவாக வரும்னு சொல்றாங்க. பட் அதையும் நம்ம டீடைல் பார்க்குறோம். பட் உங்களுக்கு மோர் சேஃப் தான் சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி ஒரு 80% வாய்ப்பு இது கண்டிப்பாக இருக்கு சார். 90% இருக்கு. 90%. ஓகே சார். எஸ் சார். ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 100 ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் 150 சொல்றாங்க, ஒரு சிலர் 130 சொல்றாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சென்னை வண்டலூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? சார் பொண்ணு நீட் எழுதிருக்காங்க. என்ன மார்க் வர மாதிரி இருக்குங்க சார்? 465ல இருந்து 80 வரைக்கும் வரேன். என்ன கம்யூனிட்டிங்க சார்? எம்பிசி. 465 to 485 மேபி கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு.